நான் இந்த பிசிக்ல இருக்கும்போது யாருன்னா நீ இந்த மாதிரி ஒரு பிசிக்கை பில்ட் பண்ணுவடா அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் நம்பியிருக்க மாட்டேன். வணக்கம் நண்பர்களே. டே 3 ஆஃப் மை டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜர்னி. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்கிட்ட கேட்குற கேள்வி, எப்படி இருந்து இவ்வளோ சீக்கிரமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனன்றது தான். உண்மையா சொல்லணும்னா அது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. நான் ரெகுலரா சாப்பிட்ற கேலரிஸை விட கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டேன். டெய்லியும் ஜிம் போயிட்டு 1 hour ட்ரைனிங் பண்ணிடுவேன். எல்லாரும் ஸ்டார்டிங்ல பண்ற மிஸ்டேக் என்னன்னா 2 hours 3 hours ஒர்க் அவுட் பண்ணாதான் மசில் பில்ட் ஆகும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதான் இல்ல. நீங்க ரொம்ப நேரம் ஒர்க் அவுட் பண்றதுனால உங்க கேலரிஸ் பர்ன் ஆகுது. அதனால நீங்க கஷ்டப்பட்டு அதிகமா சாப்பிட்ற ஃபுட் எல்லாம் உங்க உடம்புக்கு பத்த மாட்டேங்குது. இந்த விஷயத்த எந்த இன்ஃப்ளூயன்சரும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் இம்பார்ட்டண்டா எனக்கு உடம்பு ஏறலப்பா, நான் விட்டுறேன் இதை அப்படின்லாம் நான் நினைக்கல. கிவ் அப் பண்ணாம நான் பண்ற ஒர்க்கை ஃபோக்கஸா பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கே தோண ஆரம்பிச்சிச்சு, என்னடா இவ்வளோ ஒர்க் அவுட் பண்றோம் ஆனா உடம்பே ஏற மாட்டேங்குதேன்னு. ஆனா நான் குவிட் பண்ணல. அதனால தான் இப்போ நான் இந்த பிசிக்கை உங்க முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். ஹெல்ப் பண்ண கஷ்டப்படுறவங்களாம் என்னை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.